கங்கையில் இறங்கி தண்ணீரை தொட்டார். அடுத்த நிமிடம் கங்கையிலிருந்து வளையல் அணிந்த மென்மையான கை ஒன்று வெளியில் வந்து அவரிடம் கையை நீட்டியது. சிவவாக்கியர் காசுகளை அந்த கையில் வைத்தார். உடனே வளையோசையுடன் அந்த கை தண்ணீரில் மறைந்தது. அதனைக் கண்ட சிவவாக்கியர் சிறிதும் ஆச்சரியப்படாமல் பேய்ச்சுரைக்காயை நீரில் அலம்பிக் கொண்டு திரும்பி வந்து சித்தரை வணங்கினார். சித்தர் சிவவாக்கியரை மீண்டும் சோதிக்க நினைத்தார். சிவவாக்கியா, இதோ இந்த தோல்பை தண்ணீரிலும் கங்கை தோன்றுவாள். நீ அங்கே கொடுத்த காசுகளை கேள், அவள் கொடுப்பாள் என்றார். அதன்படியே சிவவாக்கியரும் கேட்டார். சித்தர் செருப்பு தொழிலுக்காக வைத்திருந்த தோல் பையிலிருந்து ஒரு கை வெளியே வந்து சிவவாக்கியர் கைகளில் காசை கொடுத்துவிட்டு மறைந்தது. சிவவாக்கியர் அப்போதும் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ படவில்லை.